வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 2 ஆஃப் இன்ஷார்ட் சீரீஸ். நம்ம டே 1ல வந்து மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ல என்ன கற்றுக்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிரியேட் நியூல வீடியோ, ஃபோட்டோ, கொலாஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் மேலே ஒரு கிளாக் மாதிரி எனக்கு ஒன்று காட்டுது இல்லையா? வீடியோலையும் ஃபோட்டோலையும். கொலாஜில் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாக் ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. அந்த கொலாஜில் எனக்கு எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் அப்படி தான் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ எனக்கு ஏன் அந்த கிளாக் மாதிரி ஒரு சிம்பிள் அதில் இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஏதோ ப்ரீவியஸாக சில வீடியோவோ ஃபோட்டோஸோ எடிட் பண்ணி அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் சேவ் பண்ணாமல், இன்னும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக தான் நமக்கு அந்த சைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூவில் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதுதான் வந்து கிளிக் பண்ணணும். என்னடா எனக்கு கீழே நிறையா வீடியோஸ் காட்டுதே, டிராஃப்ட் 11 அப்படின்னு காட்டுதுன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே வந்து அன்ஃபினிஷ்டு ஒர்க். ஸோ புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது எதுவுமே காட்டாது. இப்போ நம்ம இந்த டிராஃப்ட் வீடியோஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோஸை ரீநேம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். லைக் இது வந்து vlog 1, இது vlog 2 அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். காப்பி அப்படின்னா எனக்கு ஒரே வீடியோ 2ஆ வேணும், நான் இதில் வேறு மாதிரி எடிட் பண்ணணும், அதில் வேறு மாதிரி எடிட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பி கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 2ஆ வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான எடிட்டிங் பண்ணணுமோ நீங்கள் அந்த வீடியோவில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டோட்டலாக டெலிட் பண்ணணும்னாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க என்னோட அந்த 11 டிராஃப்ட்ஸ் வீடியோவில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இது எல்லாமே பார்க்க முடியும். இதுலேயும் வந்து நமக்கு மேலே வந்து அப் அண்ட் டவுன் ஆரோ இருக்குது, செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப் அண்ட் டவுன் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரீநேம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களால் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். அப்புறம் டியூரேஷன் பொறுத்து நம்மளால இந்த வீடியோஸை பார்க்க முடியும். நம்ம டேட் வைஸ் பார்க்கறதுக்கு அந்த ரீசென்ட்லி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா நம்மளால பார்க்க முடியும். இந்த டிராஃப்ட்ல இருக்க எல்லாமே நான் டெலிட் பண்ணணும் ஒரே டைம்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல் காட்டும். நீங்க செலக்ட் ஆல் கொடுத்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே டெலிட், காப்பி, ரீநேம்ங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஆல்பம், மெட்டீரியல், அப்புறம் ஒரு கிரிட் ஷேப் இருக்குது. வீடியோ, ஃபோட்டோ, ஆல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரிட் ஷேப்பை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். வீடியோஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பேஜில் வச்சுக்கலாம். ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோஸ் பேஜில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல் அப்படிங்கிற பேஜில் வச்சுக்கலாம். இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணும்போது நிறைய இன்பில்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ்க்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே நமக்கு நிறைய இன்பில்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கிளவுட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோஸில். வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அதில் எந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுறோங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீடியோ மட்டும் ப்ளே ஆகும். இது நம்ம கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். அந்த சிசர் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரிம் பண்ணி உங்களோட வீடியோவை டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ண முடியும். நீங்கள் எந்தெந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாமே ஒரே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அந்த டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லா வீடியோஸுமே நம்மளுடைய ஆப்பில் இம்போர்ட் ஆயிரும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண எல்லா வீடியோவுமே இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு காட்டும். நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்லைடு வந்து மாறிடுச்சு. இல்லை நான் வந்து தப்பாக வச்சுட்டேன், ஃபர்ஸ்ட்ல வர வேண்டிய பிக்சரை லாஸ்ட்ல வச்சுட்டேன், வீடியோ வந்து மிடில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக காட்டும். நீங்கள் அந்த ஸ்லைடை மட்டும் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் மேலே தெரிகிற இந்த இடத்துல நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க லெஃப்ட் சைடாக, அந்த இடத்துல டெலிட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் எந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும், டிராஃப்ட் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.